அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு நவம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் இந்த மாதம் இருக்க போகிறாங்க. ஏற்கனவே குரு பகவான் அதிசாரமாக கடகமனையில் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். சூரிய பகவான் துலாம் மனையில் நீச்சமாகவும், சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாகவும், செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோடவும், புதன் பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து இந்த மாதம் பலன்களை கொடுக்க போகிறார்கள். அப்போது இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, நவம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், மனநிலை, உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட்சி பலத்தோட வலிமையாக 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிநாதன் ஆட்சி பலம், பாக்யாதிபதி பார்வையில் ராசிநாதன். அப்போ என்ன பெரிய பாதிப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. என்ன, ராசிநாதன் 8ல் இருக்கிறதுனால மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது மற்றவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய, மறைந்துள்ள சில விஷயங்கள், மற்றவர்களுக்கு எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது குறிப்பாக மருத்துவத்துறையில் நிறைய ஒரு சேவை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதாவது ஒரே வரியில் சொல்லப்போனால் மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார், 8ஆம் இடத்தில் இருக்கார், வழிகளை கொடுக்க, அப்போ அலைச்சல் திருச்சல் கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. அதில் அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு என்ன, திடீர்னு சில நல்ல விஷயங்கள், பாக்யாதிபதி பார்வையில் ராசிநாதன் இருக்கார் அல்லவா, அப்போது வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள், கடன் கொடுத்துட்டு இருக்கு, அதை தீர்க்கலாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வம்பு வழக்கில் இருக்குது, ஸோ அதை பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த மாதிரியான சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த நவம்பர் மாதத்தில் மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். தனம் பொருளாதார ரீதி எப்படி இருக்குது சார்? பொருளாதாரம் இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் அதிபதியை பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதி யார் உங்களுக்கு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இந்த நவம்பர் மாதம் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார், 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போது என்ன, 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் வலிமையாக இருக்கார். அப்போ பணத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா? நிச்சயமாக இல்லை. பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள், ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரி செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்தில் பேச்சு மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியின் செவ்வாய் வலிமையாக இருக்கா, கோபம் ஆக்ரோஷம் டக்குன்னு வரும். ஏன்னா சம சப்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார், பேச்சு ஸ்தானத்தை பார்க்குறார், 6ஆம் அதிபதியான புதனும் பார்க்குது. அப்போ என்னென்னா பேச்சு விஷயத்தில் மட்டும் டக்குன்னு பேசிடுவீங்க, பேசிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ அந்த பேச்சை மட்டும் நிதானத்துடன் கையாளப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். சார், சுகஸ்தானம் எப்படி இருக்கும்? நான் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவேனா? வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில்
வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். பாக்யாதிபதியாக, அதாவது இந்த மேசத்துக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்ச பலம். அப்ப என்ன கவலை? வீடு வாங்கிக்கலாம், நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, அசையும் சொத்துக்கள் வாங்கிறது, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே அதை பற்றிய என்ன ஓட்டத்தில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த விஷயத்தில் உங்கள் செயல்பாடுகள் நல்லா இருக்கும், திருப்திகரமாக இருக்கும், வாங்க செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரரான அந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இடத்தை வாங்கினாலும், நிலத்தை வாங்கினாலும், வீடு வாங்கினாலும் அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வாங்கணும். அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஏன் இதை சொல்கிறேன்னா, டாக்குமெண்ட்டுக்கார கிரகமான புதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்காகத்தான். சார், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? குழந்தை நன்றாக படிக்குமா? குழந்தை பாக்கியம் கிட்டுமா? ஸோ இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஸோ 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இப்போ நீச்சத்தன்மையில் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். நீச்ச பங்கமாக மாறும். இந்த மாதம் 16ஆம் தேதி, நவம்பர் 16ஆம் தேதி 8ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறார். ராசிநாதனோடு சேரப்போகிறார். குருவின் பார்வை இருக்கு. அப்போ திடீரென்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வழிகளோடு இருந்து கொண்டிருந்தவர்கள், நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், 1 வருடம் ஆகிவிட்டது, 2 வருடம் ஆகிவிட்டது, குழந்ை பாக்கியத்தில் சில தடை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த நவம்பர் மாதம் 16க்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் பெற்று எடுக்கக்கூடிய, அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக அமையும். இது ஒரு நல்ல குட் நியூஸாக உங்களுக்கு அமையப் போகிறது. குழந்தை படிப்பு நன்றாக இருக்க போகிறது. படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய, இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்தில் சிறப்பு. குரு பகவான் வேற உச்ச பலத்தோடு இருக்கார். பாக்யாதிபதி நல்லபடியாக இருக்கிறது. ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது மேசராசி அன்பர்களுக்கு. சார், கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இதை சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? சார், ஏற்கனவே இருக்குது சார், அதோட பெரிய வழியில் இருக்க சார். கடன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் எங்களை போட்டு அழுத்திட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதம் பாருங்கள், 6க்குரியவன் போய் 8ல் இருக்கார். 6க்குரியவன் தனக்கும் 3ஆம் இடத்துல போய் வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். கடனை வளர்ப்பேன் அப்படிங்குது. ஏற்கனவே இந்த மேசத்துக்கு 7.5 சனியில் விரைய சனி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கையில் காசே நிற்க மாட்டேங்குது, செலவாக போகுது, கடன் வேற அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதம், நவம்பர் மாதம் எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஆழ் மனதில் நிச்சயமாக தோன்றும். கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதை அடைப்பதற்கு அதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஏன்னா பாக்யாதிபதி பார்வையில் புதன் பகவான் இருக்கின்ற காரணத்தாலும், அந்த புதன் பகவான் பக்ரமாக இருக்கின்ற காரணத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அடைச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையும். இந்த எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். சார், சுப விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? ஒரு திருமண ஏற்பாடு செய்யலாமா? திருமணத்துக்கான அமைப்பு வருதா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்தில் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு சுப விஷயத்துக்கு. ஏன்னா திருமண விஷயத்துக்கும், அதுவும் குறிப்பாக திருமண விஷயத்துக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம் அல்லவா? அந்த அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு
சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா சுக்கிரன் வலிமையாக இருக்குது. களத்திர காரக கிரகம் வலிமையாக இருக்கிறது. அப்போ களத்திர காரக கிரகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். திருமண வரன் அமையும். திருமணம் டக்கு நடக்கும். சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் நல்லபடியாக நடக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உச்ச பலத்தோட 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ரீதியான வளர்ச்சியை நோக்கி, தொழில் ரீதியான ஒரு மாற்றம். குரு பார்த்தால் 10ஆம் இடத்தை பார்த்தால் பதவி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ பதவி மாற்றம் என்பதும் உண்டு. அதாவது ஒரு அதிகார மையத்துக்கு செல்வது, அதிகார தன்மைக்குள் செல்வது, அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பது. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். ஸோ எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அந்த சேஞ்சஸை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். ஆனால் கோவப்பட்டு ஏன்னா இந்த மாதம் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். டக்குன்னு முடிவெடுத்து வேலை வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு விடக்கூடாது. இதை மட்டும் மேசராசி என்பர்கள் நல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 8ல் ஏற்கனவே வலி என்கின்ற சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறேன். டக்குன்னு கோபம் வரும். எதையாவது தூண்டக்கூடிய தன்மைகள், சில விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் பொறுமை காட்பது நல்லது. அவசரப்பட்டு வேலை விட்டு விடுவது கூடாது. ஏற்கனவே மேசராசி என்பர்களுக்கு 7 சனியில் என்ன விரய சனி ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் அந்த சனி பகவானையும் குரு பார்க்கிறார். 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாற்றம், ஒரு சேஞ்சஸ் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க, ஒரு 2-3 மாதமாக ப்ரொமோஷன் இல்லைங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா பாக்யாதிபதி உச்சபலம் பெற்று 10ஆம் இடத்தையும் 10ஆம் அதிபதி பார்க்குறது சூப்பரான ஒரு தன்மை. வெளிநாட்டு தன்மை, ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாருல. 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய, அப்போ வெளிநாடு அமைப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். அப்போ தொழில் ரீதியாக நன்றாக இருக்க போகிறது. நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல நியூஸ், தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். திருமண பந்தம் நல்லா இருக்கும். குழந்தை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையப்பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, ராசிநாதன் ஆட்சி பலத்தோட, அது 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை, அதாவது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் இன்னும் உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் வலுப்பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ திருமணம் நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டல்களுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது.
பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.